வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நம்ம கை கால்களை முறையாக அசைத்து நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிற பாடங்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்குல்ல. அதுல ஒரு பாடத்தை இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்காக செய்து காட்டுவாங்க. நேயர்களே, வாழ்க்கையில முக்கியமான விஷயம் நம்ம கை நம்ம கால்களை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். அது மிக மிக முக்கியம். ஏன்னா அதுலதான் எல்லாமே இருக்கு. எல்லாமே என்ன ஆரோக்கியம் அதுக்குள்ளதான் இருக்கு, கான்பிடன்ட் அதுக்குள்ளதான் இருக்குது, கான்சென்ட்ரேஷன் அதுக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு பாடங்கள் வந்து நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரியான பாடங்களை செய்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர்களது கை கால்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறீங்க. பாருங்க. ரெடி? 1. Open, pull back, now breathe out, block, catch, 4. 1. Open, pull back, breathe out, block, catch, 4. 1. Open, pull back, open, block, catch, 4. 1. Block, attack. 1. 1. 2. Block. 1. 2. 1. 2. Attack. Dragon. 1. Catch. 2. Dragon. Grind. Back. Ready? 1. Back. 1. Double elbow. Back. Double elbow. 2. The bugger. Catch. Hook eye. Dragon. Grind. Back. Your block. 2. Block. Dragon. Back. Relax. நேர்களே, இப்ப நீங்க இந்த பாடத்தை பார்த்தீங்க. இந்த பாடத்துல தான் முறையான கைகால்கள் அசைவுகள் இருக்கு. இதே பாடத்தை கண்ணாப்புறான்னு செய்யலாம், எப்படி வேணாலும் கையாட்டலாம். ஆனா அப்படி ஆடக்கூடாது. இப்படித்தான் போகணும், கை வந்து இப்படித்தான் வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா கைகாலோட முறையான அசைவுல தான் நம்ம மூளையோட கட்டுப்பாடும் இருக்குது. இப்போ ஒருத்தர் கூப்பிடுறாங்க, கேட்கிறேன், இந்த பாடத்தை ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, இந்த பாடத்தை சேர்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் உங்க லைஃப்ல கிடைச்சிருக்குது சொல்லுங்க. மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் முருகன். நான் கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த பயிற்சி ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த நோய்கள் வந்து பிபி இருந்தது, மூட்டு வலி, தூக்கம், 3 பெரிய பிரச்சனையாக இருந்தது. இது எல்லாம் 1 வருஷத்துல கரெக்டாக கியூர் ஆயிடுச்சு. இது நீங்கள் எப்படி கிளியர் ஆச்சு, மற்ற எக்ஸசைஸ்லாம் ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். மற்ற எக்ஸசைஸில் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த வீரக்கலையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாடத்துலையும் உள்ள அசைவுகளை நம்ம கரெக்டாக செய்யும் போது நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்தையும் நினைச்சு நம்ம பண்ண வேண்டியது. அதனால அந்த உடம்புல ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம எனர்ஜி கிரியேட் ஆகுது. இது நம்ம எல்லா உடம்புலையும் எல்லா பார்ட்டையும் நினைச்சு பண்ணும்போது நம்ம என்டையர் பாடி இன்டர்னல் பவர் வந்து நல்லா கிரியேட் ஆகுது. அதனால நோய் வராமல் நம்ம உடம்பை காத்துக்கலாம்.
ரெண்டாவது, மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், பெற்றோர்களுக்கு குறிப்பாக. நம்ம குழந்தைகள் சில பெற்றோர்கள் நினைக்கிறது, இந்த பயிற்சி பண்றதுனால அவங்க முரட்டுத்தனமாகவோ இல்லை ரவுடியசமாக மாறிடுவாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. தயவு செய்து அதை நீங்க நினைக்க வேண்டாம். அவங்க இந்த பயிற்சி பண்றதுனால தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் தானே எந்த செயலையும் தைரியமா செய்யக்கூடியவர்களாகவும் நல்லது கெட்டதை உணரக்கூடியவர்களாகவும் மாறுகிறார்கள். நேர்களே, இப்ப முருகன் சொன்னதை நீங்க கேட்டீங்க. என்னன்னா, வீரக்கலை பயிற்சியே உங்க நன்மைக்கு தான். உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன உங்களுக்கு தேவையோ, அதாவது நீங்க வாழ்க்கை சிறப்பாக வாழ நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும், அறிவு தெளிவு வேண்டும், கான்பிடன்ட் வேண்டும், கான்சன்ட்ரேஷன் வேண்டும். இவ்வளவு ஒரே நேரத்துல நாங்க செய்து காட்டுற இந்த பயிற்சியில இருக்கு. இதை உங்களுக்கு சொல்வதுதான் இந்த நிகழ்ச்சி நோக்கம். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மனிதம் தழைக்க மானுடம் செழிக்க 8 பகுதிகளில் எண்ணற்ற தகவல்களை வாரி வழங்கும் வணக்கம் தமிழா உங்களுக்காகவே. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்தி.